Taste the Daily. நியூஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக தன்னுறவு கழகத்தின் நிறுவன தலைவர் பழக்கருப்பையா அவர். வணக்கம் சார். சார், இன்று 3வது ஆண்டு நினைவு நாள். பலரும் யோசிப்பாங்க, ஏதோ தலைவர் மறைஞ்சிட்டாங்களா அப்படின்ட்டு. ஆனா என்னன்னா, வேங்கை வயல் சம்பவம் நடைபெற்ற 3வது நினைவு நாள். இதுவரை எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு குற்றம் சாட்டப்படுது. நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல 3 ஆண்டுகளாக அதற்கென்று தோன்றிய கட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழும். தாழ்த்தப்பட்ட மக்கள் இழிவுபடுத்தப்படுகின்ற போதும், அவர்களுடைய உரிமைகள் மறிக்கப்படுகின்ற போதும், அதற்காக பேசுவதற்காக தோன்றிய ஒரு கட்சி 3 ஆண்டுகளாக அதை வலியுறுத்த அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் அதை வலியுறுத்தினால் ஸ்டாலின் வருத்தப்படுவார் என்பதுதான் இவர்களுக்கு முக்கியமாக தெரிகிறதே தவிர, கொத்தடிமைகளாக ஆகிவிடுகிறார்கள். கூட்டணி கட்சிகளாக இருப்பவர்கள் கொத்தடிமைகளாக ஆகிவிடுகிறார்கள். ஸ்டாலின் வருத்தப்படுவார், அவருக்கு ஏதாவது இடையூறு, அவர் அதை விரும்பவில்லை, இவற்றையெல்லாம் பெரிதாக விரும்பவில்லை என்று அவர் கருதுகிறார். ஆனால் நான் சொல்லுகிறேன், அம்பேத்கர் காலத்தில் கூட குளத்தில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, ஊரணியில் தண்ணீர் எடுக்கக்கூடாது, வீதி வழியாக வரக்கூடாது, என் மீது படக்கூடாது என்று தான் சொன்னார்களே தவிர, மலங்கலக்கின்ற அளவுக்கு ஒரு கொடுமை இதற்கு முன்னால் வரலாற்றில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக நடந்ததே இல்லை. இது ரொம்ப அருவருக்கத்தக்க ஒன்று. குடிநீரில் போய் இதை கலப்பது எந்த காரணமாக இல்லாது. பிறகு அதை கண்டிக்க அவனுடைய சாதி பேரை சொல்லிவிட்டால் அதற்கு தண்டனை, அதற்கு அதை பற்றி விசாரணையே இல்லாமல் தண்டனை என்கின்ற அளவுக்கு அந்த சமூகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைத்த காரியங்கள் செய்கின்ற போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விசாரணை நடைபெற்றதுன்னு சொன்னாங்களே சார். அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படுறதில்லையே. குற்றம் செய்தவர்கள் யார்? இந்த இவ்வளவு அசிங்கமான அருவருக்கத்தக்க செயலை செய்தவர் யார்? எவனாக இருந்தாலும் சரி, அவன் எந்த பகுதியைச் சேர்ந்தவன், எந்த ஊரைச் சேர்ந்தவன் என்பதெல்லாம் முக்கியமில்லை. செய்தவன் இந்த இழிவான செயலுக்குரிய தண்டனையை அனுபவிக்க வேண்டும். அரசாங்கம் இது போன்ற செயல்கள் மீண்டும் நடக்காதவாறு தடுக்க வேண்டும். நம்முடைய அரசாங்கத்துக்கு அதை பற்றியெல்லாம் ஒரு அக்கறை இல்லை. ஸ்டாலின் அரசுக்கு இதை பற்றி ஸ்டாலின் அரசுக்கு அக்கறை இல்லை என்பது எனக்கு புரிகிறது. அவர்கள் எதிலும் பெரிய அக்கறையோ ஆட்சித்திறனோ இருப்பவர்கள் என்று நான் எப்பொழுது நினைத்ததில்லை. ஆனால் திருமாவளவன் இதற்கு மேலாக அந்த கட்சியோடு உராய்ந்து, என்னுடைய மக்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை என்றால் உன்னோடு நான் எதற்காக கூட்டணியில் இருக்க வேண்டும்? ஆட்சி இல்லை என்பது வேறு. ஆனால் ஆட்சியில் இருக்கின்ற போது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்னுடைய மக்களுக்கு இதுபோல இன்னொரு தடவை தீமை நடக்கக்கூடாது என்று வலியுறுத்த அவரால் முடியவில்லை. என்று சொன்னால் ஏதோ இந்த 4 இடம் 2 இடத்தை வாங்குவதில் தான் குறியாக இருக்கின்றார்களே தவிர, எந்த ஒரு நிலையிலும் அப்பொழுதுக்கு எப்பொழுது சொல்லிக் கொள்கிறார், வேங்கை வயலுக்கு என் மீது பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது. அவரே சொல்லிக் கொள்கிறார், இலங்கையில் ஈழத்தமிழ் மக்களை காக்காமல் நான் கருணாநிதியோடு கூட்டாக இருந்தேன் என்பது குறித்து என் மீது குற்றச்சாட்டு இருக்கிறது என்று 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஈழத்தமிழர்களுக்காக தோன்றி பேசி எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் கருணாநிதியினுடைய கட்சியில் கூட்டணியாக இருந்தது கூட இருக்கட்டும், ராஜபக்சேயை சந்திப்பதற்கு கனிமொழியையும் டிஆர் பாலுவையும் திருமாவளவனையும் அனுப்புகிறார் கருணாநிதி. ஏன்னா நான் எதுக்கு ராஜபக்சேயை போய் பார்க்க வேண்டும் என்று கேட்க அவரால் முடியவில்லை. போய் ராஜபக்சே கண்டி பிடித்து கொள்கிறார், இவரும் கண்டி இருக்கா. ஈழத்தமிழ் மக்களை அடித்த கை அந்த கை. அப்படின்னு கூட திருமாவளவன் என்ன சொன்னாருன்னா, அவர் என்னை பார்த்து கொஞ்சம் பயந்தாரு, அவர் நான் பெருமையா தான் பேசினாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் என்ன சார் சொன்னார் திருமாவளவன்? இல்லை பேசல. ராஜபக்சே சொன்னார், இதற்கு முன்னால் இங்கே நீ மாட்டியிருந்தால் உன்னுடைய கதி என்ன ஆயிடுச்சு வந்து தெரியுமா உனக்கு என்றெல்லாம் கேட்டால், அது பரவாயில்லை, நீ எதற்கு ராஜபக்சேயை பார்க்க போகிறாய்? எந்த யூதனாவது ஹிட்லரை பார்க்க போவானா? கனிமொழி போகட்டும், டிஆர் பால் போகட்டும், அதெல்லாம் அவர்களெல்லாம் ஒரு சொல்லை இல்லாமல் தகப்பன் சொல்லுகிறார் என்பதற்காக அரசியல் நடத்துகிறவர். நீ எதற்கு ஈழத்தமிழர்களுக்காக பேசுகின்ற மனிதனுக்கு போய் ராஜபக்சேயை கட்டி பிடிக்கிற? அவர் பெருமையாக சொன்னார் என்ன, சிறுமையாக சொல்றார் என்ன? நம்முடைய இனத்தை அழித்த ஒரு மனிதன் நம்மை பெருமையாக பேசுவது நமக்கு பெருமையா என்று கேட்கிறேன் நான். ஆகவே எப்பொழுதும் கூட்டு சேர்ந்தால் கூட்டுக்கு மாரளிக்கின்ற தன்மை இவர்களிடம் இருக்கிறது. அதன் காரணமாக அவர் செய்த பெரும் பிழை நான் சொல்லுகிறேன். ஒன்று, இந்த வேங்கை வயல் நிகழ்ச்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்காமல் அதை பொறுத்து கொண்டு நம்முடைய மக்கள் அதை தாங்கி கொள்ளட்டும் என்பது போல் இருந்தது ஒன்று.
ஈழத்தமிழ் மக்களுக்கு எதிராக ராஜபக்சேயை போய் பார்த்து கட்டிப்பிடித்தது, இது போன்ற செயல்களெல்லாம் அவரே சொல்லிக் கொள்ளுகிறார். ஆனால் அதுக்கு தீர்வு சொல்லவில்லை. கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் கொத்தடிமைகளாக ஆக்கப்பட்டு விடுகின்றன. ஒத்துதுகின்றவர்கள் எப்படி அந்த நாயனத்தை எடுக்காமல் ஊதுவார்களோ அது மாதிரி இவர்களெல்லாம் ஊதி கொண்டிருக்கிறார். சிபிஎம், சிபிஐ, திருமாவளவன், வைகோ, யாராக இருந்தாலும் சரி இந்த கூட்டணி கட்சி. என்ன காரணம் என்றால் கட்சிக்கும் பணம் கொடுக்கிறார்கள், தலைவர்களுக்கும் பணம் கொடுக்கிறார்கள், எல்லாருக்கும் படி இழக்கிறார்கள். அடித்த கொள்ளையில் கட்சிக்காரர்களுக்கும் பங்கு கொடுக்கிறார்கள். தீபாவளிக்கு பணம், பொங்கலுக்கு பணம், அதற்கு பணம், இதற்கு பணம். மக்களுக்கு அந்த கட்சிக்காரர்களுக்கு 50,000 வேட்டி, சட்டை, வெடிக்கட்டு. இதோடு அந்த கட்சியிலே அவன் வைக்கின்ற பொறுப்புக்கு தக இப்படி ஒரு கட்சியை ஒரு பெரிய கொள்ளை கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றி கேட்பதற்கு கூட்டணி கட்சிகளுக்கு அவர்களுடைய, நான் சொல்லுகிறேன், 12 மணி நேரம் வேலை நேரம் என்று ஒரு கொரிய செருப்பு கம்பெனி இங்கே வருவதாக இருந்தது. அவன் சொன்னான், உன்னுடைய தொழிலாளர் சட்டம் நெகிழ்ச்சியற்றதாக இருக்கிறது. இந்த நெகிழ்ச்சி என்ற சொல்லை அந்த மந்திரி தான் பயன்படுத்தினார். நம்முடைய சட்டம் நெகிழ்ச்சியற்றதாக இருக்கிறது, இன்ஃப்ளெக்சிபிள். ஆகவே அதை கொஞ்சம் நெகிழ்ச்சியுடையதாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் காரணமாக 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பதை 12 மணி நேரமாக நாங்கள் ஆக்கினோம் என்று சொன்னால் பிறகு நெருக்கடி வந்தது. அந்த சட்டத்தை எடுத்தார்கள் என்பது வேறு. ஆனால் அப்பொழுதும் அந்த கட்சிகள் அங்கே இருக்கின்றன. இத்தகைய மனப்பான்மையுடைய ஒரு கட்சியோடு நாம் கூட்டி சேருவது என்பது தொழிலாளர் வட்டத்திற்கு எதிரானது என்ற உணர்வு சிபிஎம்முக்கும் இல்லை, சிபிஐக்கும் இல்லை. தொழிலாளர்களுக்காக போராடினார்களே, அதை கடைசி வரையிலும் நின்று அதை பெற்றுத்தர முடியவில்லை. அரசு வக்கீல் சாம்சங் தொழிலாளர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தில் பேசுகிறார். இவர்கள் ஆதரவாக, தொழிலாளர்களுக்கு ஆதரவாக எந்த ஒன்றையும் நான் சொல்கிறேன், ஒத்த நிலை. எது உங்களுக்கு உயிர் கொள்கையோ, தொழிலாளர்கள் சிபிஎம்முக்கு உயிர் கொள்கை, தாழ்த்தப்பட்ட மக்கள் திருமாவளவனுக்கு உயிர் கொள்கை. ஆனால் இந்த ரெண்டையும் அந்த கட்சி, ஆளுங்கட்சி ஸ்டாலின் பறிக்கின்ற போது இவர்கள் அதை ஒத்து நேர்ந்து நிறைவேற்றான் போக வேண்டியது இருக்கிறதே தவிர அவர்களால் அதை தங்களுடைய உரிமைகளை தங்களுடைய கட்சி தோன்றிய நோக்கத்தை கூட அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. சரி, இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த கட்சியாரும் எந்த சக்தியாரும் எங்களை திமுகவிலிருந்து பிரித்து விட முடியாது அப்படின்னு இன்னும் தங்களோட அந்த ஆதரவு இன்னும் உறுதியாக தான் பேசிட்டு இருக்காங்க சார். ரொம்ப கேவலம். நான் சொல்கிறேன், அதாவது 40 அடி சாலை இவர் நம்ம விஜிலன்ஸ் ஒரு ஆய்வு செய்கிறார்கள். சாலைகளெல்லாம் சரியாக போடப்பட்டிருக்கின்றன ஆய்வு. அந்த ஆய்வில் அவர்கள் கண்டறிந்து சொல்கிறார்கள், 40 அடி அகலம் போடப்பட வேண்டும் சாலை, 30 அடி தான் போடப்பட்டிருக்கு. கொஞ்சம் தரத்திலே கூடுதல் குறைவாக இதற்கு முன்னால் இருக்கும். இதெல்லாம் கண்டிக்கப்படுவது உண்டு. தரத்திலே அந்த சாலை கொஞ்சம் நேர்ந்து போட்டும் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் 40 அடி சாலை 30 அடியாக போடப்படுகிறது. 10 அடி சாலை 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு போடப்படவில்லை. ஆனால் சீஃப் இன்ஜினியர் 40 அடி போடப்பட்டதாக கையெழுத்திட்டு இவர்களுக்கு காசோலை வழங்குகிறார். சீஃப் இன்ஜினியர், அடுத்த இன்ஜினியர், ரிட்டையர் ஆனவர், இருப்பவர் எல்லாருமாக சேர்ந்து வழங்குகிறார்கள். இது மந்திரியோடு சேர்ந்த ஒரு சங்கதி தான். இதை டிஜிபி ஒரு கையெழுத்து போட்டு அதை எஃப்ஐஆர் பதிவு செய்ய அனுப்பு என்று இந்த விஜிலன்ஸு டிஜிபிக்கு அந்த வழக்கை அனுப்புகிறது. இந்த டிஜிபி நம்முடைய பதவி நிரந்தரமாக வேண்டுமே, நாம் கொஞ்ச நாளாக இந்த இடத்துல இருக்க வேண்டுமே என்பதற்காக அந்த காரியத்தை செய்யாமல் இன்றைக்கு வரையிலும் வழக்கு எடுக்கப்படவில்லை. எவ்வளவு தூரம்? 10 அடி தூரம், 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலையே இல்லை. 10 அடி தூரத்துக்கு சாலையே இல்லை. மக்கள் எவ்வளவு, மக்களுக்காக செய்யப்படுகின்ற காரியம், அதற்குரிய பணம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதை எடுப்பதற்கு இவர் டிஜிபி அவர் நம்மை உறுதிப்படுத்த மாட்டார் என்று நினைக்கிறார். ஆகவே டிஜிபி, நம்முடைய முதலமைச்சர் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு இவ்வளவு மோசமாக ஆளுகின்ற ஒரு நிலையில் கூட்டணி கட்சிகள் எதுவும் எதை பற்றியும் பேசுவதில்லை. சரி, இதில் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டாலின் சொல்லும்போது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை நான் அமைத்திருக்கிறேன் அப்படின்னு பெருமையாக சொல்கிறாரு சார். கேவலமாக இருக்கிறது. ஊர் முழுவதும் பேசுகிறார்கள். ஒரு விஜிலன்ஸ் நேரடியாக சொல்லுகிறது, 10 அடி சாலையை காணும், கொஞ்சம் தூரத்திற்கு இல்லை, 100 கிலோமீட்டருக்கு காணும். இப்பொழுதும் பார்க்கலாம் அந்த சாலையினுடைய அகலம் எவ்வளவு இருக்கிறது என்று. இதற்கு ஒரு சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து போடலாமா? இதற்கு அந்த துறை நடவடிக்கை எடுக்காமல் இருக்கலாமா? உனக்கு அதிகாரி தவறு செய்தான் என்றால் நீ நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, நீ தானே அதில் பெரும்பு வாங்குகின்றவன். ஆகவே
எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாது என்றால் விஜிலன்ஸ் மீது குறை சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை. KN நேருவின் மீது உள்ள வழக்குக்கு 1800 கோடி அடித்தார் என்று சொல்லி அந்த அமலாக்கத்துறை சொல்லுகிறது. ஆனால் எந்த வழக்கும் உங்களுக்கு சொல்லுகிறேன், இவ்வளவு கேவலமாக அதை ஆட்சி நடந்தும் கூட அதை பற்றி எந்த விதமான அருவருப்பும் கொள்ளாம, ஏதோ நம்மிடம் பணம் இருக்கிறது, திரும்ப அதை கொடுக்க முடியும், செலவழிக்க முடியும். கூட்டணி கட்சிகள் இருக்கின்றன, தலைவருக்கும் கொடுப்போம், கட்சிக்கும் கொடுப்போம், எல்லாருக்கும் ஓட்டு போடுகிற மக்களுக்கு கொடுப்பது, கட்சிக்காரனுக்கு அடிமட்ட வழியில் கொடுப்பது, கூட்டணி கட்சி தலைவருக்கு கொடுப்பது, கூட்டணி கட்சிக்கு கொடுப்பது என்று இப்படி ஒரு கேவலமாக ஒரு முறையை உண்டாக்கி இதன் காரணமாக ஆட்சியில தன்னை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று கருதுகிறார். எனக்கு தெரியவில்லை, அவருடைய தேர்தல் வழக்கு கூட இந்த மாதம் ஜனவரியில் எடுக்கப்பட இருக்கிறது. எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும் இவர் கள்ள ஓட்டுகளை அங்கே கொண்டே பதிந்து வைத்திருந்தார் என்று. குளத்தூரிலே அதிகமான வாக்குகள் கள்ளத்தனமாக பதியப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி நிதியமைச்சரை பொறுப்படுத்திக் கொண்டு பேசினார். நாட்டினுடைய நிதியமைச்சர் புள்ளி விவரத்தோடு சொன்னார். ஆகவே இவர் எப்படி இதற்கு முன்னால் குளத்தூரில் வெற்றி பெற்றார் என்பதற்கான ஆதாரம் தான் இந்த வாக்குகள் விளைவுக்கு சேர்க்கப்பட்டிருப்பது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த 1000 பேச்சு பேசுகிறாய் தினந்தோறும், நீதிபதியின் மீது நீ போய் இம்பீச்மெண்ட் கொடுக்குற, அதெல்லாம் இருக்கட்டும். கடைசியிலே உங்களுடைய தேர்தல் வழக்கு என்ன ஆகும் என்று சொல்ல முடியாது. அதிமுக வெற்றி பெற்றிருக்க வேண்டிய அந்த தொகுதி அது ரொம்ப குறைந்த வாக்குகளில் அவர்கள் செய்த களவாணித்தனம் காரணமாக இவர் வெற்றி பெற்றார் என்று அறிவிக்கப்பட்ட காரணத்தினாலே அந்த வழக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, அந்த தேர்தல் முடிந்து அடுத்தது இத்தனை காலத்திற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. அதில் தலைகீழாக எல்லாமே மாறிவிடக்கூடும். அதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. நீதிபதிகள் அதை ஆராய்வார்கள். சரியாக அவர்கள் ஆராய்வார்களே ஆனால் அது நீதி வெளிவருகின்ற போது ஸ்டாலினுடைய நிலை என்ன ஆகும்? 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் நிற்க முடியாது. இந்திரா காந்தி நிகழ்ந்ததே, இந்திரா காந்தியோட நீ பெரிதா? உனக்கு வழக்கை எடுக்கின்றவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்காரர்கள். இந்திரா காந்திக்கு வழக்கு எடுத்த ஒரு மாவட்ட நீதிபதி, ஒரு மாவட்ட நீதிபதி இந்தியாவுடைய தலைமை அமைச்சருடைய தேர்தல் செல்லாது என்று சொல்லிவிட்டு போய்விட்டாரே. நம்ம லக்னோ நீதிமன்றம் சொன்னது. ஆமா, மாவட்ட நீதிமன்றம் சொன்னது. அது உயர் நீதிமன்றமும் இல்லை, உச்ச நீதிமன்றமும் இல்லை. ஆகவே இதெல்லாம் என்ன, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையும் கிடையாது, எதுவும் கிடையாது. என்ன அதனால எது வேண்டுமெல்லாம் அடித்தது சரி, சேர்த்தது சரி என்று வாழ்கிறீர்களே தவிர, ஏதாவது தலைகீழாக மாறினால் நீ நிற்க முடியாது என்று சொன்னால் அந்த கட்சி தாக்க முடியாது. கண்டிப்பா அது நீங்க வழக்கு இந்த விஷயங்கள்லாம் சொல்லும்போது திருப்பரங்குன்றம் இந்த விஷயத்துல ஒரு பெரிய அளவுல இந்த பிரச்சனை எடுத்து சென்றிருக்க வேண்டாம். ஒரு சாதாரண விஷயத்துல 2 மாதத்துல நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். இதை முடித்திருக்கலாம். ஆனால் இது பிரச்சனையாகி விட்டால் பனிஷ்மென்ட் வேண்டாம் என்பது அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் என்பது போல ஒரு கருத்து ஏற்படும். நான் சொல்லுகிறேன், அவர் வேண்டுமென்றே குறிப்பிட்டே அவர் அந்த ஊரடங்கு சட்டத்தை போட்டார். நான் சொல்லுகிறேன், பரங்குன்றத்தில் திருப்பரங்குன்றம் என்பது முருகனுக்குரிய மலை. நம்முடைய வீடுகளிலெல்லாம் விளக்கேற்றுகிறோம் கார்த்திகை மாதம். முருகனுக்கு ஏற்றப்படுவதினாலே, மலையிலே ஏற்றப்படுவதினாலே அதனுடைய நினைவாகத்தான் நாம் வீடுகளில் விளக்கேற்றுகிறோம். நம்முடைய வீட்டிலே விளக்கேற்றி திருப்பரங்குன்றத்திலே விளக்கேற்றவில்லை என்று சொன்னால் கார்த்திகை திருவிழாவுக்கு ஒரு பொருள் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். சரி, அங்கே ஒரு சமாதி இருக்கிறது. அந்த சமாதிக்கு யாரும் தீங்கு விளைவிக்கவில்லை. இந்த மக்கள் அமைதியான மக்கள். வடநாட்டு மக்களிடம் கூட கோபதாபங்கள் உண்டு. இங்கே அப்படி கிடையாது. இயல்பாக சகோதரர்களாக புழங்குகின்ற மக்கள் தான். அதனாலே தான் அந்த தர்கா 700 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்பட்டது. 200 ஆண்டுகளுக்கு முன்பு அது கட்டப்பட்டது. அதற்கு பிறகும் அது பாதுகாப்பாக இருப்பதற்கு காரணம் இந்த மக்களுடைய தன்மை தான். இன்னமும் சொன்னால் அந்த தர்காவில் கோயில் தூண் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். கோயிலில் உள்ள மண்டபம் தான் தர்காவாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பது இப்பொழுது ஒளிப்படங்களில் காட்டப்படுகின்ற போது தெளிவாக தெரிகிறது. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வேற்றுமைகளை பெருக்கி பேசுவது என்னுடைய நோக்கமில்லை. எங்களுடைய கோயில் மண்டபமே உன்னுடைய தர்காவாக ஆகியிருந்தாலும் வைத்துக்கொள், அந்த தர்கா பாதுகாப்பாக இருக்கட்டும். கருத்துக்கள், மதங்கள் மாறுபடுவதனாலே மனங்கள் மாறுபட வேண்டிய கட்டாயம் இல்லை. அந்த நிலையில் திருப்பரங்குன்றத்தில் மலையில் தீபம் ஏற்று என்று ஒரு நீதிபதி தீர்ப்பு சொல்லுகிறார். அன்றைக்கு எந்த தடங்களும் இல்லை. 10 பேர் மட்டும் போகிறார்கள். அதுக்கு மத்திய போலீஸ் துணை இருக்கக்கூடாது. 6 மணிக்கு இவர் கலெக்டரை கூப்பிட்டு ஊரடங்கு உத்தரவு கொடுக்கிறார். தெருவில் நாய் கூட புழங்கவில்லை. வழக்கமாக தெரிகிற நாய்கள் கூட அந்த தெருவிலே புழங்கவில்லை. யாருக்காக ஊரடங்கு சட்டம்? பெரிய கலவரம் நடக்கிறது, மக்கள் திரண்டு இருக்கிறார்கள்.
ஆகவே இதை கட்டுப்படுத்த முடியாது, உயிர் சேதம் ஏற்படும், இரத்தப்பழி ஏற்படும் என்னும் நிலையில் ஊரடங்கு சட்டம் போடுவார்கள். ஒன்றுமே இல்லை. இவர் ஊரடங்கு சட்டம் போட்டு அதனுடைய நோக்கம் என்ன என்றால் பார்த்தீர்களா, நீங்கள் கூட பேசாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் இதற்காக எதிர்ப்பு தெரிவித்திருக்க வேண்டும், வீதியில் வந்து கூடியிருக்க வேண்டும், ஏற்றக்கூடாது என்று சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் செய்யவில்லை. ஆனால் நான் உங்களுக்காக ஊரடங்கு சட்டம் போட்டிருக்கிறேன், மேல் விழுந்து இதை செய்கிறேன். அரசனுக்கு மிஞ்சிய அரச விசுவாசி என்று சொல்வார்கள். ஒரு அரசன் தான் தனக்கு அதிக விசுவாசம் உடையவனாக இருக்க முடியும். அவனுக்கு பக்கத்திலே அவருக்கு ஒத்து ஒதுகிறவன் அவனை விட அரச விசுவாசியாக இருப்பது போல முஸ்லிம்கள் அமைதியாக அவர்கள் தீபம் ஏற்றுவதற்கு கோர்ட்டு சொல்லி இருக்கிறது என்று இருந்தபோது இவர் ஊரடங்கு உத்தரவு போடுகிறார். அந்த ஊரடங்கு உத்தரவு போட்டு நான் சொல்றேன், நியாயமாக அந்த நீதிபதி முதலிலே அரசு அலுவலராகிய அந்த அறநிலையத்துறை அலுவலராகிய அவரை கூப்பிட்டுத்தான் விளக்கேற்ற சொன்னார். அந்த அதிகாரி அவருக்கு சேகர்பாபு நோக்கம், சேகர்பாபுக்கு ஸ்டாலின் நோக்கம். இவர் அறநிலையத்துறை அமைச்சர் காலை நோக்கி வாழ்கிற அதிகாரிகள், முதலமைச்சர் காலை நோக்கி வாழ்கிற மந்திரிகள், இப்படியே போய் கொண்டிருக்கிற போது அது நிறைவேற முடியவில்லை என்கின்ற கட்டத்தில் தான் கோர்ட் 2வது தீர்ப்பு உரைக்கிறது, நீங்களே போய் ஏற்றுங்கள் என்று அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே எந்த தப்பும் அங்கே நடக்கவில்லை, எந்த கலவரமும் நடக்கவில்லை. இந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவை நீ போட்டால், ஒரு கோர்ட்டு உத்தரவை நீ வந்து ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி நீ அந்த கோர்ட்டு உத்தரவை மீறுகிற. நான் 1. 2வது, அந்த நீதிபதியின் மீது நீங்கள் இம்பீச்மெண்ட் கொண்டு வருகிறீர்கள். நான் கேட்கிறேன், உனக்கு யோசனை இருந்தால் ஒரு முதலமைச்சராக ரொம்ப தகப்பனுக்கு மகனாக பிறந்ததை தவிர வேறு தகுதி எதுவும் இல்லாமல் முதலமைச்சரானவர் நீங்கள். அதனாலே தான் இதற்கு முன்னால் 100 இதற்கு முன்னால் 100 தீர்ப்புகள் உரைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த தீர்ப்புக்காகவும் எந்த நீதிபதியின் மீதும் இம்பீச்மெண்ட் கொண்டு வருவது, பதவி விலக்கம் கொண்டு வருவது என்பது இந்தியாவில் பழக்கமில்லை. கட்டுக்கட்டாக நோட்டை வைத்திருந்தவருக்கே நீங்கள் இன்னும் இம்பீச்மெண்ட் கொண்டு வரவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அலகாபாத்தில் பாபர் மசூதியை இடித்துவிட்டு ராமர் கோயில் கட்டுவது குறித்த வழக்கில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதை இசைவு தெரிவித்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. 5 நீதிபதிகள் கொண்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. அதில் ஒருவர் இஸ்லாமிய நீதிபதி. இந்த நீதிபதிகளின் மீது நியாயமாக நீங்கள் அன்றைக்கு உங்களால் இம்பீச்மெண்ட்டை செலுத்த முடியுமோ முடியாதோ கொண்டு வந்தீர்களா? இங்கே வெறும் தீவந்தான் ஏற்ற சொன்னார்கள். இதுவரையிலும் ஒரு நீதிமன்ற தீர்ப்புக்காக பதவி விலக்கம் செய்வது என்று பாராளுமன்றத்தில் பேசுவது என்பது கேவலமான முறை. கடைசி நீதிமன்றங்கள் எல்லாம் கழுதைகள் மேய்கின்ற நிலங்களாக ஆகிவிடும். ஒரு நீதிபதியும் இருக்க முடியாது. ஒரு நீதிபதி ஒரு தீர்ப்பு சொன்னார் என்றால் நீ அப்பீலுக்கு போ, அதற்கு மேல் அப்பீலுக்கு போ. 11 பெஞ்சு கொண்ட சுப்ரீம் கோர்ட் வரையிலும் அந்த வழக்கை எடுத்துச்சு. ஒரு 2 நீதிபதி பேசட்டும், 5 நீதிபதி பேசட்டும், 11 நீதிபதி பேசட்டும், கான்ஸ்டிடியூஷன் போல கூட எடுத்துக்கொண்டு போ. ஆனால் அவரை பதவி விலக்கம் செய்வது என்ற முறைக்கு வந்து விட்டால் எந்த நீதிமன்றமும் செயல்பட முடியாது. அப்போ அறிவில்லாத ஒரு அரசாங்கம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன். கண்டிப்பா சார். அதிலேயே குழப்பம் இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு சர்வே கல்லுன்னாங்க. அப்புறம் ஜெயினருக்கு வந்து படிப்பாங்கன்னாங்க. சர்வே கல்லுனாங்க, சமண கல்லுனாங்க, கடைசியில் மயில் கல்லுன்னு சொல்லிடு. மயில் கல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது கல் இடுக்கி இல்லை. குன்றத்தில் தீபம் ஏற்றுவது என்பது முருகனுக்கு உரிய முறை. கார்த்திகை மாதமே அவனுக்கு உரிய மாதம்தான். அதையெல்லாம் விட்டு தமிழனுடைய தொல்பலம் கடவுள் முருகன் தான். சிவன் கூட பின்னால் வந்தவன் தான். சைவ சமயங்கள் உருவாக்கப்பட்டு அதுக்கு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்ட காலத்தில் முருகன் பழம்பெரு தெய்வம், தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படுகின்றவன், குறிஞ்சி கடவுள் என்று அவனுக்கு பெயர். நம்முடைய நிலம் 5ஆக பிரிக்கப்படுகிறது, 4ஆக பிரிக்கப்படுகிறது. அந்த 4ல் குறிஞ்சி நிலம் ஒன்று. அந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய தெய்வம் அவன். ஆக எந்த ஒரு அறிவும் இல்லாமல் எதை வேண்டுமானால் இந்த 6-7% ஓட்டு, இந்த ஓட்டை அப்படியே மொத்தமாக வாங்குவதற்கு இந்த விஜய் வேறு வந்திருக்கிறார், எங்கே பகிர்ந்து கொண்டு விடுவாரோ என்ற அச்சத்தில் நீ சும்மா இருக்கிற மக்களை எல்லாம் உங்களுக்கு ஆபத்து வந்து விட்டது, நான் ஊரடங்கு போட்டேன் என்பது போல மேலே விழுந்து இது போன்ற காரியங்களை செய்வது என்பது மக்களிடையே பிளவை ஏற்படுத்துகின்ற முறை. நான் சொல்கிறேன், இணக்கமாக வாழ்கிற அந்த மக்கள், வேளாங்கண்ணிக்கும் நாகர்கோயிலுக்கும் இந்துக்கள் தான் அதிகமாக போகிறார்கள். ஆக இணக்கமாக வாழ்கின்ற மக்களிடையே இப்பொழுது இவன் நம்முடைய தீபத்தை ஏற்ற விட மாட்டேன் என்கிறான் என்று அங்கே பெண்கள் போராடுகிறார்கள். நீ உன்னுடைய திருவிழாவுக்கு கொடியேற்றுவதற்கு அடுத்தாற்போல் முஸ்லிம்களுக்கு
சந்தன கூட்டுக்கு கொடியேற்றுவதற்கு அது கொடியேற்றட்டும். இங்கே தீபமும் ஏற்றப்படட்டும், அங்கே கொடியும் ஏற்றப்படட்டும். அதற்குரிய விழா அங்கே, இதற்குரிய விழா இங்கே. அது அல்லாமல் அதை மறித்து விட்டு இதை நீ செய்கின்ற போது அந்த பெண்கள் எல்லாம் திரண்டு இருக்கிறனாலே முருகனுக்கு ஏன் ஏற்றக்கூடாது? இந்த அரசாங்கம் அப்படியானால் அவர்களுடைய வாக்கு மட்டும் உனக்கு வேண்டும், இவருடைய வாக்கு வேண்டாமா என்று கேட்கிறேன் நான். இந்த எண்ணம் ஏற்படாதா என்று கேட்கிறேன். இதையெல்லாம் கொண்டு சென்றவன் இந்துத்துவாக இருக்கட்டும், வேறு ஒருவனாக இருக்கட்டும், அது அல்ல முக்கியம். செய்தி என்ன? எல்லா மக்களுக்கும் உரிய செய்தி. ஆகவே இவ்வளவு கேவலம் மக்களை பாகுபடுத்தி பிளந்து நடத்துகிற அரசு என்ன அரசு? அவர்களை ஒற்றுமைப்படுத்தி நடத்துகின்ற அரசு தான் அரசே தவிர, அவர்களை பிளவுபடுத்தி உனக்கு தீ வந்து விடும், அவன் விடமாட்டான், உன்னுடைய சமாதி இடிக்கப்பட்டு விடும், நான் ஊரடங்கு போடுகிறேன், இந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதியை நான் பதவி விலக்குகிறேன், அவர் மதவாதி என்றெல்லாம் பேசி இதுபோல மக்களை பிளவுபடுத்துவதின் அரசு நாளைக்கு இருக்கும் போகும். ஆனால் மக்கள் என்றைக்கும் இருக்க வேண்டும், இந்த பிளவு நீங்காமல் நின்றுவார். ஆகவே இந்த ஆட்சி எந்த வகையால் ஆளும் முறையாலும் சரி, பிறவற்றாலும் சரி, எல்லாவற்றாலும் இது தகுதியற்ற ஒரு ஆட்சி. அந்த அது இந்த இவர் தகுதியே தாங்க முடியவில்லை என்றால் அது உதயநிதி அதற்கு மேல. அது வேற சொல்லியிருக்காரு, அவர் மிகவும் பயங்கரமாக வேலை செய்கிறாங்க, எதிர்கட்சிகள்லாம் அவரை பார்த்து பயப்படுது, உதயநிதியிடம் எச்சரிக்கையாக இருக்கலாம். நீதானே பேசிக்கொள்கிறாய், நீதானே பேசிக்கொள்கிறாய். ஆகவே இது ஒரு திராவிட மாடல் அரசு என்று பேர் வைத்து கொண்டு என்ன காரியம் அவர்கள் செய்திருக்கிறார்கள்? 1947 எடப்பாடி ஆளுகின்ற காலம் வரையிலும் தமிழ்நாட்டினுடைய கடன் வெறும் 5 லட்சம் கோடி. பலர் வாங்கி எம்ஜிஆர் காலம், அம்மா காலம், கருணாநிதி காலம், இவ்வளவு காலமும் சேர்ந்து மொத்த கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுகளில் 4.5 ஆண்டுகளில் 4.5 லட்சம் கோடி கடன் உண்டாக்கியிருக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். உண்டாக்கிவிட்ட பிறகும் உன்னால் எதையும் ஒழுங்காக செய்ய முடியவில்லை. நான் சொல்லுகிறேன், நர்ஸுகளெல்லாம் போராடுகிறார்கள். 13,000 நர்ஸுகள் ரோட்டில் இருக்கிறார்கள். மொத்தம் 13,000 நர்ஸுகள் பெர்மனண்ட்டாக இருக்கிறார்கள். நம்முடைய மந்திரி சொல்லுகிறார், சுப்பிரமணியம் சொல்லுகிறார், அங்கே வேலை காலியாக இருந்தால் தானே இவர்களை போட முடியும் என்று சொல்கிறார். நான் சொல்கிறேன், வேலை காலியாக இல்லை என்றால் இவர்கள் 2 ஆண்டுகளாக வேலைக்கு வைத்திருக்கிறேன். 2 ஆண்டுகளாக இவர்கள் எதுக்கு சும்மா வைத்து சோறு போடுகிறாயா? 2 ஆண்டுகளாக வேலைக்கு வைத்திருப்பதினாலேயே இந்த வேலைகள் அங்கே இருக்கின்றன என்பதுதானே பொருள். சரி, கொஞ்ச நாளைக்கு நீ அவர்களை தற்காலிகமாக வைத்திரு. காலமெல்லாம் தற்காலிகமாக வைத்திருப்பது என்பது என்ன போல்? டிரான்ஸ்போர்ட்லேயே டிரைவர் தற்காலிகம், கண்டக்டர் தற்காலிகம், ஆஸ்பத்திரியில் நர்ஸுகள் தற்காலிகம், பள்ளிக்கூடங்களிலே ஆசிரியர்கள் தற்காலிகம். ஓராண்டு 2 ஆண்டுகள் ஆசிரியர்கள் இளம் வயதில் 25 வயதில் போனவன் வழுக்கை விழுந்து ஓய்வு வரப்போகின்ற காலம் வரையிலும் 20,000 ரூபாய் 22,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டு அங்கே அவன் தற்காலிக ஆசிரியராக இருக்கிறான். இவன் ஒரு நாள் நிரந்தரமாகி விடுவான் என்று கருதி இவர்கள் செய்த இவனை ஒரு பெண் மணந்து கொள்கிறார். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், உனக்கு வாத்தியாருக்கு போடுவதற்கு பணம் இல்லை, நர்ஸுக்கு பணம் இல்லை, டிரைவர் கண்டக்டர் கொடுப்பதற்கு பணம் இல்லை, எதற்கும் இல்லை. எதற்கு இருக்கிறது? என்ன செய்கிற? 4 லட்சம் கோடி மேலும் கடன் வாங்கி வைத்திருக்கிறாய். என்ன நிர்வாகம்? பெண்களுக்கான உரிமை எதையாவது பார்க்குறவோடு எடப்பாடி 2 ஆண்டுகள் ஓரானா வருமானம் இல்லாமல் கொரோனாவுக்கிடையே ஆட்சி நடத்தியிருக்கிறார். இங்கே பாருங்க, வண்டிகள் ஓடாது, பெட்ரோலில் வருகிற வருமானம் வராது, மக்கள் செயல்பட மாட்டார்கள், வரி கட்ட மாட்டார்கள், எந்த ஒன்றும் ஜிஎஸ்டி வராது, விற்பனை நடக்காது, எதுவும் இல்லை. 2 ஆண்டுகள் மனித நடமாட்டமே தெருக்களில் இல்லாத காலத்தில் இந்த அரசாங்கத்தை வைத்து ஓட்டி கொண்டு விட்டு அந்த மீதி 2 ஆண்டு காலத்திற்குள் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவு செய்து விட்டு வந்திருக்கார். நான் சொல்லுகிறேன், இந்த வன்னியர்களுக்கு 10.5% கொடுத்தார். 7.5% இந்த கல்லூரி மாணவர்கள், அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கிறவர்கள் அந்த இடத்தை அடைய முடியவில்லை. ஆனால் நீட் தேர்வை நீக்குவது என்பது எளிதானதில்லை. ஏனென்றால் அது நம்முடைய ஸ்டாலின் நீட் தேர்வை ஒழிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் 1000 கோடி சந்தை பறிபோய்விட்டது என்பதுதான். அவர்தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்தவர். அவர்தான் தான் பாராளுமன்றத்தில் நீட்டை கொண்டு வந்தது மோகன் காந்தி அவர் தான் கையெழுத்து போட்டு. ஆமாம், அவருடைய துணை மந்திரி மோகன் காந்தி செல்வன் தான் அதை கொண்டு வந்தார். கொண்டு வந்து விட்டு பிறவி நான் அனிதா செத்ததற்கு யார் காரணம்? நீட்டு காரணம் என்றால் அந்த திட்டத்தை கொண்டு வந்த நீ அல்லவா காரணம் அதற்கு. ஆக எந்த ஒன்றிலும் ஒரு தகுதியற்ற, ஏதோ சரி இருக்கிறோம், சுகத்தை அனுபவிக்கிறோம், 28 கார்கள் முன்னும் பின்னும் ஓடுகின்றன என்ற வபிசில் நீங்கள் இருக்கிறீர்களே தவிர இந்த மக்களுக்குரிய எந்த காயம் நடக்கவில்லை. மக்களிடம் ஒரு பெரிய கொந்தளிப்பு உணர்வு இருக்கு. யூ வில் பி அன்சீட்டட். கண்டிப்பாக சார்.
உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்து மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நேரிலே அடுத்த சொல்லி நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.